நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நாட்டுல நிலவி வருகின்ற இந்த வெப்பமான காலநிலை காரணமாக நமக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது எப்படி ஏற்படுது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கலாம், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதில இருந்து நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது என்பது பற்றி எல்லாம் இந்த காணொலியில நீங்க விரிவா பார்க்க போறீங்க. உடலில் நீர்த்தன்மை குறைந்து விட்டால் அதை நாம் டீஹைட்ரேஷன் என்கின்றோம். உடலுக்கு தேவையான தண்ணீர் குறைந்து விட்டால் நம்மால் சாதாரணமாக செயல்படவே முடியாது. இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? அதாவது உடலில் இருந்து நீர் வெளியேறுவது சாதாரணமான விஷயம்தான். நம் உடலில் இருந்து வியர்வை, சிறுநீர் கழிப்பது, எச்சில் துப்புவது, கண்களில் இருந்து கண்ணீர் வழிவது கூட இவ்வகையில் நீர் வெளியேறுகிறது என்பது ஒரு வழக்கமான செயலாக எங்களுடைய உடல்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிலர் நீர் குறைபாட்டை சமப்படுத்த அடிக்கடி நீர் அருந்துவது, நீர் அதிகமுள்ள உணவை சாப்பிடுவது, எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பது போன்ற பழக்கத்தை செய்வார்கள். அது ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்படி உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு அதற்கேற்ப நீங்க தண்ணீர் அல்லது உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடலில் நீர் வறட்சி அதிகமாக ஏற்பட்டுவிடும். அதாவது இந்த டீஹைட்ரேஷன் என்னும் நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. மேற்குறிப்பிட்ட இந்த காரணங்கள் எல்லாமே வெயில் காலத்துல ரொம்ப அதிகமாக நடக்கும். வியர்வை சுரக்கிறதாக இருக்கட்டும், எச்சில் துப்புவதாக இருக்கட்டும், நம்ம உடல்ல இருந்து நீர் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அடிக்கடி சிறுநீர் கழிப்பதாக இருக்கட்டும், இந்த காரணங்களால் மனிதன் உடல்ல இருந்து நீர் கணிசமாக வெளியேறும். அது வெயில் காலத்துல ரொம்பவே ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும்னு சொன்னால் காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வயிற்றுப்போக்கு, அதிக வியர்வை சுரக்கின்ற ஒரு நிலை, அந்த மாதிரியான நிலைகள் உருவாகிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு. மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதாவது சலக்கெடுப்பு அப்படின்னு எங்களோட ஊர் வழக்கங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வெயில் காலத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டீஹைட்ரேஷன் தான். இதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்? சாதாரண டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறிகள் அதிகம் தாகம் மற்றும் தொண்டை வறண்டு போவது மாதிரி இருக்கும். தலைவலி ஏற்படும், சிறுநீர் மஞ்சளாக போகும், சிறுநீர் கழிப்பதில் சில குறைபாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் சருமம் வறட்சியாக காணப்படும். சருமத்தில் வறட்சி காரணமாக வெடிப்புகள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அறிகுறியா தெரியும். இந்த டீஹைட்ரேஷனே ரொம்ப அதிகமானால் ஒரு ஹெவியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல சிறுநீர் மஞ்சளாக போவது அல்லது சிறுநீர் கழிப்பதில் குறைபாடு என்பது சிவியராக இருக்கும். அதே நேரத்துல வேகமாக மூச்சு வாங்குறது, வேகமான இதய துடிப்பு, சன்மான கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல சத்து குறைபாடு, தூக்கமின்மை, எரிச்சல், மயக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஓவரான டீஹைட்ரேஷன் நிலைக்கு போகும்போது ஹெவியான சிம்டம்ஸா காணப்படும். இதுல முக்கியமா குழந்தைகள் மீது டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறிகள் பெரியவர்களை விட சிறிது வேறுபாடு கொண்டது. அவர்களுக்கு வாய் மற்றும் நாக்கு வறட்சி, அழுகும் போது கண்களில் தண்ணீர் வராதது, கண்கள் மற்றும் கன்னங்கள் சுருங்கி காணப்படுறது, சத்து குறைபாடு மற்றும் ஓய்வின்மை அவங்களுக்கு ஒரு அறிகுறியா காணப்படும். மேலும் அதிக டீஹைட்ரேஷன் ஏற்பட்டால் மருத்துவரின் உடனடி ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த டீஹைட்ரேஷனால யாருக்கெல்லாம் ஆபத்து அதிகமாக இருக்கு என்றதை பார்க்கலாம். கைக்குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படும் போது நிறைய நீர் வெளியேறுகிறது மற்றும் கைக்குழந்தைகளால் தாகம் எடுப்பதை கூற முடியாது. இதனை பெற்றோர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் குழந்தைகளுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ஏற்பட்டால் ரொம்பவே ஆபத்து. அதை பெற்றோர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டும். அதே போல முதியவர்களுக்கும் உடலில் நீர்த்தன்மை குறைவாக இருக்கும். மேலும் தாகம் எடுப்பதை அவர்களால் உடனடியாக உணர முடியாது. காய்ச்சல் மற்றும் தொண்டை வலியால் உடல் நிலை சரியில்லாதவர்கள் இதனால் உணவு மற்றும் தண்ணீர் எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கும் இது ரொம்பவே ஆபத்தாக போய் முடியும். நீரிழிவு இருப்பவர்கள், இவர்களுக்கு சிறுநீர் கழித்தல் அடிக்கடி ஏற்படும். அதனால் நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறும். இவர்களுக்கும் இது ஒரு ஆபத்தான விஷயமா காணப்படுது. அதிக சூடான மற்றும் வெயிலில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது தடுக்க முடியாத அளவுக்கு வியர்வை ஏற்படும். இதனால் வேகமாக நீர் வறட்சி உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான வகைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அவதானமா இருக்க வேண்டும். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்ல ஒருவராக நீங்க இருந்தா உங்களை வைத்தியர் எவ்வாறு இந்த டீஹைட்ரேஷன் நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத இனங்காணுவார் அப்படின்றத பார்க்கலாம். அதிக இதய துடிப்பு இருந்தா, அதிக வியர்வை ஏற்படுவது, காய்ச்சல், ரத்த அழுத்தம் குறைவு, இவையெல்லாம் டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறிகளா கருதப்படுது. இது எல்லாத்தையுமே ஒரு வைத்தியர் உங்களை அவதானிச்சு நீங்க டீஹைட்ரேஷன்ல இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கண்டறிவாரு. ரத்த பரிசோதனை எடுப்பதனால் சிறுநீரகம் சரியாக செயற்படுகின்றதா மற்றும் சிறுநீர் பரிசோதனை எடுப்பதால் நீங்கள் நீர் வறட்சி ஏற்பட்டிருக்கின்றதா என்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுள்ள உடலில் சிறுநீர் மஞ்சளாக இருக்கும் மற்றும் குறிப்பிட்ட கலவைகளையே கொண்டிருக்கும். இதனை கீட்டோன்கள் என்பார்கள். குழந்தைகளின் டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறிகளை கண்டறிய மருத்துவர் குழந்தையின் மண்டையில் பழுப்பு மென்மையான இடம் இருக்கின்றதா என்றும் மற்றும் அதிக வியர்வை, சில தசை குரலுக்கான காரணம் இருப்பதை பரிசோதிப்பாரு. இதுக்கான சிகிச்சை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டு
கேட்டீங்கன்னு சொன்னால், சிறந்த டீஹைட்ரேஷனுக்கான சிகிச்சை அடிக்கடி தண்ணீர் குடிப்பது தான். தண்ணீர், இளநீர், குளிர்பானம் போன்ற தண்ணீர் நிறைந்துள்ளதை எடுத்துக்கொள்வது உடலில் நீர்த்தன்மையை சமப்படுத்திக் கொண்டே இருக்கும். மேலும் டீஹைட்ரேஷன் இருப்பவர்கள் டீ, காஃபி, சோடா அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இதுல இருந்து எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால், பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பதே பாதுகாப்பு செய்வது எப்பவுமே நல்லதுதான். அதிக தண்ணீர் குடிப்பது, நீச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்றவை ரொம்பவே நல்லது. மேலும் வெயிலில் அதிகம் வேலை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். முதியவர்களும் குழந்தைகளும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு சரியான அளவு நீர் உள்ளதா என்பது பார்த்து பெற்றோர்கள் கவனம் கொள்ள வேண்டும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் உடலை டீஹைட்ரேஷன் ஆவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று நாங்களும் நினைக்கிறோம். இந்த மாதிரியான குறிப்பிட்ட அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா நீங்க எங்களுடைய வீனஸ் விசேட வைத்தியசாலையை நாடலாம். உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளையும் சிறந்த சிகிச்சையினையும் வழங்குறதுக்கு நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம். நன்றி.